ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர்றதுக்கு சித்ரா பௌர்ணமி தின வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு தூரம் போகணும் அப்படின்னா இந்த நாளில் நம்ம சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்யணும். இந்த நாளில் சந்திரனோட ஒளி இந்த பூமியில் பிரகாசமாக விழும் நேரம், நேர்மறை ஆற்றல் இதெல்லாம் நிரம்பி இருக்கும் பிரபஞ்சத்தில். இந்த சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். 23/4/2024 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் நம்முடைய கடனெல்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ஒரே தினம். நம்முடைய வாங்கிய கடன் எல்லாம் சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா முருகப்பெருமானை இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் சித்ரா பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கூடிய இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்தது. ரெட்டிப்பு மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும். ஒரு பித்தளை தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க ஒரு சில்வர் தட்டு பயன்படுத்தலாம். இல்லாத பட்சத்தில் வேணால் சில்வர் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பித்தளை தட்டு வைக்கிறது மிக மிக சிறப்பு. அதில் 2 கைப்பிடி அளவு தோரம்பருப்பு பரப்பி விடுங்க. அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய்யில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் ஸ்வீட்ஸ் ஏதாவது பிரசாதமாக வைங்க, இல்லை டைமண்ட் கல்கண்டாவது வைங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு சாக்லேட்டாவது இருந்தால் கூட போதுங்க. அதை நீங்கள் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த தட்டை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வெட்ட வெளியில் நீங்கள் வச்சிடணும். இன்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ சந்திரன் தரிசனம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த தட்டை வச்சு இந்த தட்டுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்ட சந்திர பகவானையும் முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைச்சு உங்கள் கடன் சுமை எல்லாம் தீரணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷமாவது கண்களை மூடி நல்லா வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை முடித்ததும் இந்த சாக்லேட்டுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. 10 நிமிஷம் அந்த பிரார்த்தனை முடிஞ்சதும் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் வீட்டில் வச்சுருங்க. எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் விளக்கை நீங்கள் எரிய விடலாம். விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த தட்டை நீங்கள் சுத்தம் செய்யணும். விளக்கு எடுத்து நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கோங்க. துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போடலாம், இறையாக போடலாம். இந்த வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். நிறைய பணம் வேணும், சொந்த வீடு கட்டணும், கடன் சுமை குறையணும், அப்படி இந்த 3 வேண்டுதலில் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக அது பலிக்கும். உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை ஒன்றாவது வைங்க, கண்டிப்பாக பலிக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த 3 வேண்டுதலையும் நீங்கள் ஏதாவது ஒன்றாவது வைங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது பலிக்கும். இது ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு முருகப்பெருமானின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.